Assalamualaikum. Morning. Exam AL exam எழுதுற மெயினா பிசிக்ஸ் பேப்பர். நாங்க பார்ட் 1 பேப்பர் பார்ட் 2 பேப்பர் ரெண்டு பேப்பர் வரும். பார்ட் 1 2 ஹவருக்குரிய MCQ பேப்பர். அதில் 50 கேள்விகளை 50 கேள்விக்கும் விடையை நாங்கள் மார்க் பண்ணி கொடுக்குறத இருக்கிறவே. அதில் ஒரு விசேஷமா கலெக்ஷன்ஸ் பண்ணுறீங்களா 50 செய்யணும். அந்த 50 மார்க் பண்ணி கொடுக்குறத நீங்கள். ஆனா பார்ட் 2 பேப்பர்ன்றது சரி முக்கியமான சில விடயங்களை விளையாடணும். அது ஒரு பலமுறை செல்ற விடயம் முடிதான். ஆனா ஒரு சமரி உண்டா எக்ஸாம் கிட்டே ஆகக்கொள்ள ஞாபகப்படுத்துறது கட்டாயம். ஏன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்து கலக்கிற சில மாணவர்கள் அந்த சிம்பிளான பாயிண்ட்ஸ்ல விட்டுப்படுத்ததால எக்ஸாம் செய்கிற ஒழுங்கு. அப்ப அது இன்னொரு டைம் நாங்க அதை பத்தி ஓர்டரா என்னென்ன விடயங்களை கவனம் எடுத்துக்கொள்ளணுன்றத எக்ஸாமுக்கு முதல்ல நாங்க ஒரு சமரியோட மாதிரி பார்க்கணும். பார்ட் 2 பேப்பர் 3 hours. அதோட கொஞ்சம் வாசிப்பு நேரம் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. 10 நிமிஷம் இருக்குது. அப்ப அந்த டைமோட சேர்த்து நாங்கள் 3 hour போய் அந்த ஒழுங்கில் எப்படி வரும்? ஸ்ட்ரக்சர் 4 வரும். 1 to 4 வரைக்கும். அதுக்கு பிறகு எஸ்ஏ கேள்விகள். அதுதான் எங்களுக்கு செலெக்ஷன் ஒரு விஷயம் வர 8 கேள்விகள். இந்த 8ல 4 செலக்ஷன். அப்ப நாங்க இதுல ஒவ்வொரு விடயமா சொல்லி காய்ச்சிட்டு வரோம். அப்ப எஸ்ஏ நாங்க எப்ப தொடங்குது? முதலாவது ஒரு விடயமா நம்ம ஞாபகம் எஸ்ஏ எப்ப தொடங்குறோம்? சிலவங்க ஃபர்ஸ்டுக்கே எஸ்ஏ செய்யலாம்னு சொல்லலாம், ஸ்ட்ரக்சரை செஞ்சுட்டு செய்யலாம்னு சொல்லி 2 மாதிரி யோசிக்கணும். ஸ்ட்ரக்சர் 4 ஸ்ட்ரக்சர் கட்டாயம் செய்யணும். கட்டாயமான 4 ஸ்ட்ரக்சரும் கட்டாயம் நாங்க செஞ்சாதான் எங்களுக்கு எப்படி செய்யத்தானே வேணும். கம்பல்சரி சாய்ஸ் ஒன்று இல்லை. அதை செஞ்சுட்டு தொடங்குறது தண்ணி ஓடரா பேப்பர் அப்படி இல்லைங்க. அது அப்படி செய்யறது நல்ல கட்டாயம் இல்லை. அதை உங்களோட நீங்க எப்படி ட்ரெயின் ஆகிறோம் அதை பொறுத்து மாறலாம். ஆனா கட்டாயமான விடயம் ஸ்ட்ரக்சருக்கு நீங்க செய்யறதா இருந்தா ஸ்ட்ரக்சருக்கு 1 hour வச்சுக்கோங்க, முடிஞ்சிடும். அப்ப 1 hourக்குள்ள இதை நாங்க எப்படி சரி லெஸ் தென் 1 hourல ஸ்ட்ரக்சரை முடிச்சுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் செய்யறேன் நல்ல நினைக்கிறேன். அதுதான் நம்மள ரெக்கமெண்ட் பண்ண பேப்பர்ல முன்னுக்கு வரத ஃபர்ஸ்ட் செய்யறது. அதுதான் பேப்பர்ல தயாரிச்சு கொண்டீர்கள். ஏதாவது எனக்கு போய் கட்டாயம் நாளைக்கு செய்யணும். 1 hourக்குள்ள 1 hourக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி கொண்டா எங்களுக்கு நல்ல 2 hours விட கொஞ்சம் கூடின டைம் உண்டு பேலன்ஸ். இப்ப நீங்க ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறது பேப்பர் ஒன்று தந்தா இப்ப எழுதுறது நீங்க இப்ப எஸ்ஏ எப்படி எழுத போறேன்னு நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கணும். நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க? நான் சில ஆப்ஷன்ஸ் சொல்றேன், நீங்க டிசைட் பண்ணத அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சி பண்ணும். சரி, அப்ப ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப ஸ்ட்ரக்சரை முடிச்சுட்டு தொடங்குறது நல்லா. ஆனா 2 hour கேப் போட்டு வச்சுக்கொள்ளணும். குறைஞ்சது 2 hour எஸ்ஏக்கு நாங்க 2 hour விட்டுருக்கோம். இப்ப நான் இந்த படியத்துக்கு வரும். இதை முக்கியம். இது ஸ்டார்ட் பண்றது how to select 4 எஸ்ஏ நாங்க எப்படி தெரிவு செய்யும்? ஒருத்தர் ஒரு மெத்தட் செல்லும் எல்லாமே இந்த ஆளுக்கால் ஸ்பெசிஃபை ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பொருத்தமாய்க்கலும். எப்படி தெரிவு செய்யணும்? சரி, கொஞ்சம் கதை போங்க. எப்படி தெரிவு செஞ்சா நல்ல நார்மலான மெத்தட்கள் எடுத்தா ஒரு மெத்தட் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஆல்ரெடி டிசைட் செஞ்சு பழகினத்துல இந்த கேள்விகள்ல கொஞ்சம் நான் செஞ்சா மார்க்ஸ் கொஞ்சம் பாடுறேன், இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிற கவர் பண்ணிக்கிற இதுகள் பயிற்சி செஞ்சுப்பட்ட போதா ஏற்கனவே நாளை தெரிவு செஞ்சு கூட போகும். மெக்கானிக்ஸும் ஹீட்டும் அப்படி ஏதாவது நான் அவங்களோட ஃபேவரட்டான நாளை டிசைட் பண்ணி போவேன். போயிட்டு வேற எஸ்ஏ ஒன்றும் பார்க்க இல்லை, அங்கலிக்கிறது ஒன்றும் காணுறது இல்லை. அந்த நாளையும் போயிட்டு கஸ்டமோலேஷன் செஞ்சுட்டு அது ஒன்றும் இல்லை. ஆகவே கஷ்டம்னா கொஞ்சம் வெட்டி பார்க்க அடுத்தது லெசன் செய்யணுமாட்டு இல்லாட்டி செஞ்சுக்கலாம். அப்ப ஆல்ரெடி டிசைன்ன்றது ஒரு அப்ப அவருக்கு செலக்ட் பண்ண கதை how to select இல்ல ஆல்ரெடி செலக்ட் போகும்போதே செலக்ட் பண்ணியாச்சு. எக்ஸாம் ஹால்ல செலக்ட் பண்ணுங்க, how to select அது பிஃபோர் எக்ஸாம் செலக்ட் பண்ணி முடிச்சு அப்படி. இது சரின்னு சொல்லல, இது ஒரு மெத்தட் சிலவங்க யூஸ் பண்ற மெத்தட். இன்னொரு அடுத்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் சொல்லும்
அடுத்த பக்கம் எக்ஸ்ட்ரீம். எட்டும் நல்லா ட்ரைனிங். உண்மையா வந்து அது ஐடியல் மெத்தட் அதுதான். சரிங்களா, ஐடியல் மெத்தட் அதுதான். ஐடியல் அது ஆக சரியான மெத்தட். என்ன எட்டையும் வாக்கு ஐடியல் ஐடியல். ஒவ்வொரு வருஷம் ஒரு கேள்வி கொஞ்சம் கஷ்டமாகும், லேஸ் ஆகும். சில வருஷத்துல ஹீட் கொஞ்சம் லேஸ் ஆகிக்கும், மெட்ரடைசேஷன் கொஞ்சம் கஷ்டமாகும். ரெண்டு ஒன்றில் செலக்டும். சில வருஷம் மெட்ரடைசேஷன் கேள்வி நல்ல சிம்பிளா வரும், ஹீட் கொஞ்சம் மாறி மாறி வைக்கு. எட்டையும் பார்க்க பார்த்து நாளை டிசைட் பண்ணி அந்த சிச்சுவேஷன் எட்டுக்கும் ரெடி ஆகி போற பாக்குற நாலுல கொஞ்சம் லேஸ் ஆயிருந்து கொள்ளக்கூடிய மாதிரி டக்குனு யோசனை வரக்கூடிய மாதிரி நாலு செலக்ட் பண்ற. அப்ப எக்ஸாம் ஹால்ல ஐடியல் மெத்தட் என்ன? அப்ப எக்ஸாம் ஹால்ல எட்டையும் பார்த்து அதனால தெரியுது. இப்ப எட்டையும் பார்த்து செலக்ட் பண்ணுறது இன்னொரு வேலையும் நீக்கிறேன் பார்த்து இது மெத்தட். ஆனா வந்து இது எட்டுலையும் நல்ல ஒரு ட்ரெயினிங் நீக்கிற, ஃபுல் சிலபஸ்லையும் நல்ல ஒரு ஒழுங்கொண்டு நீக்கிற ஒரு ஆளுக்கு எந்த சேர்ந்ததும் அது ஃபேவரேஷன் உண்டு இல்லை. எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏஎஸ்ஏஎஸ்னாலும் விருப்பம் நார்மலா செய்வேன், எலக்ட்ரானிக்ஸ் எஸ்ஏஎஸ் இருந்தாலும் நார்மலா செய்வேன். அவருக்கு எது முக்கியம் இல்லை, அந்த பேப்பர்ல எது கொஞ்சம் லேசி மாதிரி இருக்கிறோம், குயிக்கா எழுதி முடிச்சு கூடிய மாதிரி வாதிக்கிறோம், முழுமையான ஸ்கீமுக்கு மாதிரி எழுதக்கூடிய மாதிரி எந்த பேப்பர் இருக்கிறோம், அந்த எந்த செய்கிறோம் அதை எக்ஸாம் ஹால்ல டிசைட் பண்ற. எட்டையும் பார்த்து நாளை செலக்ட். அது இன்னொரு அடுத்து அது அடுத்த பக்கம் இல்ல, ஒன்றையும் பார்த்து இல்லை நாலு செலக்ட் பண்ணுது. இது எட்டையும் பார்த்து நாலு செலக்ட். அப்ப இன்னொரு மெத்தட் சொல்லு, வேற மெத்தட் சொல்லு. இப்ப வந்து ஒரு ஆளும் அவங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி, அவங்களுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாத்தையும் வச்சு டிசைட் பண்ணணும். இது இந்த மெத்தட் யாருக்கு எது நல்லன்றது அந்தந்த நபர் தான் தெரியும். இப்ப இந்த ஐடியல் மெத்தட்னு சொல்றது முழு சிலபஸையும் கவனமா கவர் பண்ணி எல்லா எஸ்ஐலையுமே நல்ல ஒரு ட்ரைனிங் இருக்கிற ஒரு சின்ன ப்ரௌட் தான் நடிப்பாங்க. அவங்க எப்படியும் மெயின் மார்க்ஸ் கிட்ட போகக்கூடியாங்க, அல்லது இந்த இல்லாட்டி எஃப் லெவல் இருக்கிறாங்க. எல்லாத்த பத்தியுமே பெரிய ஐடியா ஒன்று இல்லை அப்படின்னு எல்லாம் உண்டு. இன்னொன்று எல்லாத்த பத்தியுமே நல்ல ஒரு ஐடியா ஒண்டிக்கிற அப்பயுமே எல்லாம் உண்டு. அப்படி அந்த அந்த கேட்டகரி ரெண்டுக்கு தான் இது வரும். இல்லாட்டி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் நிற்கிறவங்க எல்லாம் பேலன்ஸ் ஆகிக்கிற கூட்டையோ நல்ல அவங்க இந்த எட்டையும் பார்த்து அதுல நாலு செலக்ட் பண்ண கதை உண்டு. அப்ப அப்படி ஒரு அந்த க்ரௌட் வந்து சின்ன ஒரு க்ரௌட் தனி. மற்ற பெரிய ஒரு க்ரௌட் வந்து ஆரம்பத்துல படிச்ச பாடங்கள்ல கூட பயிற்சிக்கும், பின்னுக்கு படிச்ச பாடம் அல்லது இந்த கிட்டத்துல ஒரு ஆளை பொறுத்து சில செக்ஷன்ல கொஞ்சம் நல்ல ட்ரைனிங் கொண்டிருக்கும், சில செக்ஷன்ல கொஞ்சம் குறைவாயும். அப்ப இந்த ஐடியல் செட்டப் பண்றது வந்து பெரும்பாலானங்களுக்கு பொருத்தம் இல்லை. சின்னொரு க்ரௌடுக்கு நல்லா படிச்சு கொண்டு போற சின்னொரு க்ரௌடுக்கு அது பொருத்தமாய்க்கு. அப்ப வந்து ஒரு எஸ்ஏக்கு நாங்க செலக்ட் பண்ண ரெடியா இருந்தா குறைஞ்சது அந்த அந்த டாபிக்ல, உதாரணமா மெக்கானிக்ஸ் எஸ்ஏ நாங்க இந்த ஒரு சைடு பிளான் பண்றா, மெக்கானிக்ஸ் எஸ்ஏ இதுக்கு முதல் ஒரு 10-15 வருஷத்துல எப்படி வந்த அதுல ஸ்கீம் எப்படி கொடுத்தீங்க, மார்க்ஸ்ல எப்படி போட்ட அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும். இந்த ப்ரிப்பரேஷன் எட்டுக்கும் செய்யறது ப்ராக்டிக்கலா கொஞ்சம் கஷ்டம். எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் ரெடியா இல்லை வீக்கு அதுக்குள்ளால எஸ்ஏக்கு அவ்வளோ டைம் எடுத்து ரெடியா மற்ற பாடம் ரெண்டு கவனம் எடுக்கும். பேலன்ஸ் பண்றது ப்ராக்டிக்கலா அவ்வளவே லேசி. அப்ப அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒன்றுல எங்களுக்கு எட்டுக்கும் ரெடி ஆகுன்றது கஷ்டம். ஆனா நீ நாளை மட்டும் ரெடி ஆகுன்றதுல ரிஸ்க் கொண்டீங்க. சில சில வருஷத்துல குறிப்பிட்ட செக்ஷன்ல கஷ்டமா வேல்யூ ஆகும், செஞ்சுக்கூட கஷ்டமா. நாளை செலக்ட் பண்ணுறதும் கொஞ்சம். அப்ப எனக்கு வந்து நான் நாலு +2 அடுத்தது 5+1 4+2 அல்லது 5+1 இந்த ரெண்டு மெத்தட்ல. அதாவது நாங்க நல்ல ரெடி ஆகுற நாளுக்கு பேக்கப்புக்கு 2 வச்சு அந்த நல்லா ரெடி ஆகிற நாளும் எங்களுக்கு ஃபேவரட்டா வந்தா இந்த மாதிரி தான் ஃபேவரபிளா வந்தா சரி. அப்படி இல்லாமலே சரி கொஞ்சம் குழப்பம்டா பேக்கப்புக்கு 2 ரெடி ஆகிட்டு
பேக்கப்புக்கு 2 ரெடி ஆகுது. அதுல 5 ஒழுங்காவே ரெடி ஆகுங்க, 5 நல்லாவே ரெடி ஆகுங்க. அப்ப 5ல 4 செலக்ட், 5 ரெடி ஆகிருக்கு, 5ல 4 செலக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பேக்கப் ஒன்று மீட் அந்த பேக்கப் எப்படி வரணும்னு சரி. அப்ப இது அப்பவுமே வந்து இந்த ரெண்டுல ஒரு மெத்தட் பொதுவாக இவர் சாதாரணமாக படிக்கணும்னு போறோடாக்கு ரெக்கமெண்ட் பண்ற வந்து இந்த 2 மெத்தட்ல உண்டு. சரி, ஏன்னா இந்த அளவு ரிஸ்க் எடுக்க வேணும். எப்படியும் சில வருஷங்கள்ல ஆக சிக்கலா வர இப்ப 4 2 வச்சு கொள்வாங்க, கட்டாயம் 5க்கு ரெடி ஆகும். பேக்கப்புக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 4 தான் செய்யறேன் தான் பேக்கப் ஒன்று நல்லாவே இருக்கும் இதுல வரும். அப்ப இந்த மெத்தட் தான் நான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றேன் சாதாரணமாக படிச்சுட்டு போற மாணவர்களுக்கு. நல்ல லெவல் இருக்கிறோட இந்த மெத்தட்க்கு போனாலும் இது இந்த 5 இந்த 6+1 அப்படி எல்லாம் போனது பிரச்சனை இல்லை. அது அந்த அவட்டாக்கல பொறுத்து. இப்ப இந்த இதுல எப்படி இந்த 4 வரும் சரி சரி. இங்க இருக்கிற 4 வேலைங்க, இங்க 4 இருந்தது. இதுல எலக்ட்ரிசிட்டி எடுத்தா எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கல, ஹீட் எடுத்தா மெட்டல் ரேடியேஷன் அடிக்கு. அப்ப நான் இப்ப செலுத்தாது 8 பாக்கிறார்கள் கருது ஆல்ரெடி டிசைடட் 4 அதுக்கும் அல்ல இந்த ஆக்கள் இந்த ஆக்கள் சார். அப்ப இந்த ஆக்களை செலக்ட் பண்ண கொள்ளே நீங்க கட்டாயம் வந்து 4ல இதுல இதுக்குள்ள 2 அல்லது 3 வரும். 2 அல்லது 3 இதுல செலக்ட் பண்ணும். உதாரணமா நாங்க 4 செலக்ட் பண்ண ஆளுக்கு 4 செலக்ட் பண்ண ஆளுக்கு இப்ப நீங்க இந்த 4 4 2 அல்ல 4 3 6 ஆள் 4 இப்படி செலக்ட் பண்ண இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் இதுல 2யும் 4 செலக்ட் பண்ணு. சரி, பேக்கப் கொண்டே ஒன்று வச்சுக்கிறது, பேக்கப் இதுல ஒன்று வச்சுக்கிறது. இப்ப இந்த 3ல எது சரி ஒன்று, இந்த 3ல எது சரி ஒன்று கஷ்டமா வரும், இதுல லேசா வருது. இதை சேர்த்து பேக்கப் வச்சுக்கிறது, பேக்கப் அந்த பேக்கப் யூஸ் பண்ணல பேக்கப்புக்கு வச்சுக்கிறது அப்படி யூஸ் பண்ண. அவ பேக்கப் வந்து எதுலையும் சில நேரம் விக்கியெல்லாம் யோசிச்சு பட்டிக்காது, ரெடி ஆகிட்டு தான் எக்ஸாம் போகணும். நீங்க செய்யறத ஏன்னா எக்ஸாம் ஹோல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பழகிறது இல்லை. அப்ப பேக்கப் வந்து கட்டாயம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட. பேக்கப் வந்து இதுக்குள்ளிக்கும், பேக்கப் வந்து இதுக்குள்ளிக்கும். அப்ப இதை ஒன்று 2 பேக்கப் செய்ய போல வேணும்டா அதனால இங்க போய். அப்ப இந்த 4ல இந்த 4ன்றது ஆக முக்கியம், இந்த 4ன்றது ஆக முக்கியம். அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர் 4. அப்ப எங்களுக்கு பிரதானமான பாடம்னா நான் நீங்க மெக்கானிக்ஸ் அதுல எப்படி மேம்சிக்கு எல்லா பாட்டும் வரும், வேவ்ஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டாயம் வர. அடுத்தது தெர்மல் பிசிக்ஸ் ஸ்ட்ரக்சர் கட்டாயம் வர. ஸ்ட்ரக்சர் ஸ்டைல் டிஃபரண்ட், ஸ்ட்ரக்சர் ஸ்டைல் டிஃபரண்ட். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் வேற யாருக்கும் என்ன ஆகணும், எலக்ட்ரிசிட்டி அது ஸ்ட்ரக்சர் ரெண்டும் ஒரே டைப்ல வர பேப்பர் எம்சிக்கு வரனா ஒரே மாதிரி. அப்ப இதோடு இப்ப ஸ்டாண்டர்ட்ல முதலாவது ஸ்ட்ரக்சருக்கு ப்ரொப்புவாரு கிட்டத்துல வந்து ப்ரொப் வந்து முதலாவது ஸ்ட்ரக்சருக்கு ப்ரொப் கொஞ்சம் காலப்பட்டுவார். அதுல அது 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 அடுத்த முக்கியமான ஒன்று ப்ரொப் வந்து ஃபர்ஸ்ட் நாள் லிங்க், ஹீட் வந்து ஃபர்ஸ்ட் நாள் லிங்க். அதனால இப்படி ஒன்று இந்த 4 எஸ்ஏல இது 2 இது 2. இந்த 4ம் இந்த 4க்கும் நாங்க இது கொண்டோ எலக்ட்ரிசிட்டியை சாய்ஸ் பண்ணாட்டி சரி, எலக்ட்ரிசிட்டி சாய்ஸ் பண்ணாட்டி பேக்கப்புக்கு சரியா வச்சுக்கொள்ளும் கட்டாயம். தெரியுமா எலக்ட்ரிசிட்டியோட பார்ட் ஸ்ட்ரக்சருக்கு நாங்க எப்படி படிச்சோம், எலக்ட்ரிசிட்டியோட பார்ட்ட ஸ்ட்ரக்சருக்கு எப்படி படிச்சோம். ஸ்ட்ரக்சருக்கு படிச்சா அந்த பகுதி அந்த அளவு எலக்ட்ரிசிட்டியில அழுத்தமானிய படிச்ச அழுத்தமானிய எஸ்ஐலங்களை விட்டுவாரு. அப்ப அப்படி ஒரு பாட்டுனத்தால நாங்க கம்பல்சரியா படிச்சிருது. எலக்ட்ரானிக்ஸ் இசை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எலக்ட்ரிசிட்டி பேக்கப் தான். எலக்ட்ரிசிட்டின்றது கட்டாயம் வரும். அப்ப இந்த 4 நீங்களுக்கு தவிர்க்கல ப்ரொபஸே ட்ரெயின் ஆனா ஸ்ட்ரக்சர் பாட்டுன்னு சொல்லி என்ன பாரு. இப்ப அது வந்து இதுக்குள்ள இருக்குது, ஃபர்ஸ்ட் 4க்குள்ள இருக்குது.
அது எப்பயுமே பேக்கப்புக்குள்ள வந்து அப்ப நீங்க செலக்ட் பண்றது அந்த மாதிரி நாளுதான் இருக்கணும். அப்ப இதுல நீங்க அப்ப நாங்க ஒரு 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 எக்ஸாம்பிள் செலெக்ஷன்ல இதுல 4+2 ஒன்றிக்கிறதா அதோட வந்து 4+2 ஒரு ஆள் செய்யறது இல்லை. அவர் வந்து இப்படி மெக்கானிக்ஸ் வேவ்ஸ் ரெடியாக போல ஒன்று எலக்ட்ரானிக்ஸ் ஹீட் இதனாலும் செய்யறது பிளான் பண்ணிக்கிற நான் இப்படி இருக்கிற நான் ஒன்றுல ஒன்றி கோணம் ஃபீல் சரி மேக்கப்புக்கு ப்ராப்பர் ஃபீல் சரி தான் இருக்கும். ரைட் அல்லது ப்ராப்பர் சரி ஃபீல் சரி வச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் இது வந்தா எலக்ட்ரிசிட்டியை எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிசிட்டி மெட்டல் எடிசன் இதுக்கு பரவாயில்ல. ஆனா மேல இருக்கிற ரெண்டுல ஒன்றும் மேக்கப் ஈக்குவல் அந்த இந்த பிளஸ் ரெண்டுல கட்டாயம் உண்டு மேல கேட்டகரி இருக்கும். அத மாதிரி நாங்க சரியாக பிளேன் பண்ணிக்கொண்டு இது வந்து ஒரு முக்கியமான பகுதி செலக்ட் பண்றதுக்கு ரெடியாக பண்ணும். சரி இது கொஞ்சத்தையும் நாங்க கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் பண்றது என்னன்னா ஸ்ட்ரக்சர் பார்ட்டுக்கும் பெரிய ஒரு பகுதி ஒன்று செல்வாக்கு செலுத்தக்கொள்ள ரைட். இப்போ ஓரளவு ஐடியா இருக்கும் 5-3 5-3 இதுல 2 இதுல 2 இன்னொரு ஒன்றோட 5 5 3 பெரும்பா 3 பெஸ்ட் நாளுக்குள்ளி நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் அந்த பாட்டு நீங்க முக்கியமா கவனம் எடுத்துக் கொள்ளணும். இந்த இதுல பேக்கப்புக்கு அடுத்தது அது ரெண்டும் இங்களை பக்கம் எப்பயும் செலக்ட் பண்ணிடும். இதுல அப்படி செய்யலான்றத ஐடியாவோட எடுத்துக்கணும். இதைத்தான் நான் இந்த ஹவு டு செலக்ட் சொல்றேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆகி இதுதான் போகும். இன்னொரு மெத்தட் தான் சொல்றேன். நான் எக்ஸாம் எழுத போல இப்ப நீங்க செலக்ட் பண்ணா செலக்ட் பண்றது இல்லை. இப்ப நீங்க 4+2 மெக்கானிக்ஸ் நீங்க ரெடி ஆகி போற வைத்தோடனே பார்த்தோன்னே கேள்வி செய்யக்கூடிய மாதிரி அதை செஞ்சுட்டு அடுத்து செலக்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு அடுத்து செலக்ட் பண்ணி அதோட விஷயம் ஒண்ணு இல்லை. இப்ப நான் எக்ஸாம் எழுதுற டைம்ல வந்த ஒரு செலக்ஷன் சிஸ்டம் நான் ஃபர்ஸ்ட் மெக்கானிக்ஸை பார்த்தேன். மெக்கானிக்ஸை பார்த்தோடனே அது செய்யக்கூடிய மாதிரி இருந்த அது செஞ்சு ஃபர்ஸ்ட் அதை செஞ்சு மற்றவொடனே பார்க்கல. இது ஒரு ஒத்தந்த மெத்தட் உண்டு. அப்ப அந்த டைம்ல எக்ஸாம்ல அதுக்கடுத்து வேவ்ஸை பார்த்தா கொஞ்சம் பந்தி கொஞ்சம் பெருசா இருந்தேன் இன்ட்ரெஸ்ட் வரும் செய்யல பார்க்க விட்டேன். வந்து அவர் பெரிய பந்தி உண்டு சுண்டெல்லாம் வந்து பெரிய பந்தி உண்டு அதை பார்க்கிறேன். அதுக்கப்புறம் ஃபீல்டு இருந்தேன் ஃபீல்ட் கேள்வி இருந்தேன். அதுல வந்து அவ்வளவு நாளும் வளமையா வர ஃபீல்ட் கேள்வியை விட வித்தியாசமான ஒரு கேள்வி மின்புலம் ஈர்ப்பு புலம் கலந்தொரு கேள்வி தான் இந்த அதையும் செஞ்சு கொள்றதுல கொஞ்சம் சிக்க அதையும் செய்யல அதையும் விட்டேன். ஓடரா பார்த்து கொண்டு போகுது ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிஞ்சு அதே போல ஹீட்டையும் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸை பார்த்தோன்னே எலக்ட்ரிசிட்டி செய்யக்கூடிய மாதிரி இருந்த எலக்ட்ரிசிட்டி அதே போல ஹீட்டையும் மெட்டல் ரேடியேஷன் பார்க்கல ஹீட்டை செய்யக்கூடிய மாதிரி மெட்டல் ரேடியேஷன் பெருசா எக்ஸசைஸ் செய்யறதுக்கு ரெடி ஆகிருக்கல எலக்ட்ரானிக்ஸும் மெட்டல் ரேடியேஷன் எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டும் தான் ரெடி ஆகி இருந்தது. அப்ப அதுல பார்த்தோன்னே செய்யக்கூடிய மாதிரி செஞ்சு இப்பதான் எனக்கு செலக்ஷன் ஒன்று பிரச்சனை வந்து 3 செலக்ட் பண்ணி செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு ½ hour விடக்கூடிய டைம் ஒன்று இருந்தேன். அந்த டைம்ல இதுக்கு ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுல செலக்ட் பண்ணி கடைசி மற்ற 3 பிறகு இது ஒரு பிராக்டிஸ் பண்ண போல வந்து ஒரு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒழுங்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே பிளேன் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி மத்தான் நீங்க முக்கியமா சரி அடுத்த வீடியோ how to start இது சின்ன விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா செல்ல வீடியோ வந்து சரியா நீங்க உங்களுக்கு ஒரு சிஸ்டம் வந்து ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். எக்ஸாம்பிள் முதல் ஸ்டார்ட் பண்ண போது இன்னொரு லைன் இருக்கும்
இதுக்காங்கள எழுதவான திருத்திராக்களுக்கு பகுதியில் எழுதக்கூடாது. அதுக்குள்ள எழுதவானும் செல்லிகள் எழுதவானும்னா அதை கூட்டல் கழித்தல் அதெல்லாம் அதுக்குள்ள செய்யணும். அடுத்தது இனிமே வினா என்று சொல்லுவோம். இண்டெக்ஸ் நம்பர் எல்லாத்துலயும் எழுதுவோம். சரி, வினா அப்ப ஒரு கேள்வி ஒன்று தொடங்குற நேரம் அந்த கேள்வி நம்பரை கட்டாய போட்டு அதுல பாட்டுல எழுதி கொண்டு போலாமல் கேள்வி நம்பரை கட்டாய புதிய கேள்வியோடு தொடங்கும் போது புதிய பக்கத்தில் தொடங்கணும். இதெல்லாம் நல்லா தெரியும் எல்லாருக்கும். ஆனாலும் ஒன்றிலேயே அடுத்த கேள்வி இடம் மிஞ்சுகிறான் அடுத்த கேள்வி தொடங்கினாங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்து செல்லத்தை விட ஆரம்பத்தில் ஒரு சரி ஞாபகப்படுத்துற ஒவ்வொரு கேள்வியும் புதுசா தொடங்கும். இதெல்லாம் தெரிஞ்சாலும் சிலவங்க அப்படி விடுவோம். அடுத்தது நாங்க நார்மலா ஸ்கூல் செய்யக்கூடிய ஒரு கேள்விக்கு செஞ்சோன்னீங்க இடம் மிஞ்சிக்கிறேன்னா பக்கத்துல செய்யும். பக்கத்துலயும் அடுத்த கேள்வி முதலாவது போகும். அப்படி எழுதுறோம். கட்டாயம் நாங்க இடம் சைட்ல மிஞ்சு கவலைப்படுவாங்க. பேப்பர் உங்களுக்கு வேண்டி மட்டும் தேம்பொழுத்தார முடிய அதனால நீங்க கவர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணதுக்கெல்லாம் யோசிக்குவானு ஒவ்வொரு கேள்வியோட பாட்டையும் ஒன்றுக்கு கீழ் எழுதி கொடுப்போம். பெருக்கல் பிரித்தல் கோட்டு வேலை, இது பெருக்கல் பிரித்தல் வேலை. அந்த பெருக்கல் பிரித்தல் வேலைக்கு என்ன செய்யறேன்? வேறையா தாளம் பாவிக்கிறோம். வேறையா தாளம் பாவிக்கிறத விட அந்த இடத்துக்குரிய பெருக்கலை நீங்க சின்ன போடோடு போட்டுட்டு ஈன பெருக்குறது நாங்க ஏன்னா எப்படியுமே இந்த இடத்துக்குள்ள போதுமா அகல பக்கம் அப்படி தேவையாக இருக்கு. ஒரு சில சமன்பாடுகள் தான் அந்த இடத்துல கணித பெருக்கல் பிரித்தலை செய்யறதுல சான்ஸ் ஒண்டிக்கிறேன், பாசிட்டிவ் சான்ஸ் ஒண்டிக்கிறேன். என்ன தெரியுமா? இப்ப முந்தி மார்க்ஸ் எஸ்ஏக்கு 15 போட்டாரு. 2019 முதல் 15 மார்க்ஸ் தான் எஸ்ஏ. இப்போ 30 மார்க்ஸ் போடுங்க. 30 மார்க்ஸ் போடக்குள்ளே ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் போடாது. சமன்பாடு பிரதியிட அதோட கடைசி விட மார்க்ஸ். சில நேரங்கள்ல நிறைய டைம் நாங்க கடைசி ஸ்கீம் எல்லாம் செக் பண்ற நேரம் அந்த பிரச்சனை நிறைய கேள்விகள்ல மாணவர் அந்த மார்க்ஸ் கொடுத்திருக்கிற ஸ்கீம்ல அந்த ஸ்டெப் மாணவர்கள் செஞ்சு 4 மார்க்ஸுக்குரியது விட சரி கேள்வி, 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி விட சரி. ஆனா இந்த ஸ்கீம் படி மார்க்ஸ் போடுண்டா விடைக்கு 2 மார்க்ஸ் தனிக்கு இது 2 மார்க்ஸை கொடுத்துக்கொள்ள வழி நான் கேள்வியை செய்யக்குள்ள காட்டினோம் தான். அப்ப அந்த பிரச்சனை. ஆனா அதை சில நேரம் பக்கத்துல பெருக்கி பக்கத்துல அதை சுருக்கிக்கும். கூட்டு வேலை ஒண்ணு கூட்டிக்கும். உதாரணமா 64 20 கூட்டுறதுக்கு மார்க்ஸ் கொடுத்தி அப்படி எழுதுறதுக்கு. ஆனா அவர் சைட்ல 64 20 கூட்டி கூட்டுப்பட்டி நம்பர் பெரிய நம்பர் ஒண்ணு மனசால கூட்டுப்பட்டு இல்லை எழுதி கூட்டுப்பட்டு எழுதி கூட்டுதான் செஞ்சு அப்ப அங்க சிந்தை எழுது கொள்ளு ஒரு சான்ஸ் ஒண்டிக்கிறேன் இதுக்கு மார்க்ஸ் ஒண்டிந்தா சைட் லீக்கல். அப்ப அந்த திருத்துற ஆளுக்கு அதுக்கு மார்க்ஸ் தரே அங்க நீக்கிறது. அப்படி இல்லாட்டி நீங்க வேற எங்கேயா இருந்தாலும் தாளம்லதான் எழுதிக்கிறேன்டா உங்களுக்கு அந்த மார்க்ஸை கொடுத்துக்கொள்ளுவாரு. அதனால அந்த கேள்விக்கு சம்பந்தமா என்ன செய்யறத பக்கத்துல செய்யறது நான். ஆனா அப்படியெல்லாம் செய்யலாம். அதே ஒழுங்கு அதுக்குள்ள எழுதிட்டு பரவாயில்ல. ஆகவே இது நீங்க ஸ்டார்ட் பண்ணி எப்படி போறது அப்படி போடுறது எழுதுறது அடுத்தது பின்னாடி எழுதி கூட தெரியாது. அடுத்தது போட எப்படி போகும்? இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ வச்சுட்டு போகலாம். ஸ்பேஸ வச்சுட்டு போகலாம். சில நேரம் ஸ்பேஸ் போதாமோன்னு கேள்வி எழுதின வெட்டவாங்க. அப்ப இந்த கேள்வி நம்பரை கடைசியாவோ நீங்க எழுதுற டைம்ல கொஞ்சம் கிளியரா எழுதி கேள்வி நம்பரை கிளியரா எழுதி 3 கிளியரா எழுதி கடைசி எல்லாம் எழுதி போறது எழுதி நீங்க எழுதினாலும் ஒருத்தர் மார்க்ஸ் கிடைச்சு கடைசியா எழுதினாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒழுங்கா கேள்வி நம்பரை மார்க் பண்ணி போடும். அப்ப எழுமான மட்டும் என்ன வழியை வச்சுட்டே போனா லேசி அனிமே எழுதினா திருத்துற அதுக்கு ஓடுலாம் திருத்துட்டு போயிடும்.
அப்ப மிஸ் ஆகிற சான்ஸ் போடும். கடைசியா எழுதுட்டு வேற ஒரு வழியும் இல்லாட்டி கடைசியா எழுதுவீங்க. அதுதான் வேற எபிசைட் மார்க்ஸ் எடுக்கும். பதினேழு எழுதி இல்லாட்டி அதுக்கு சின்னதா அப்படி எல்லாம் எழுதுவாங்க. வேற நம்பரை போட்டு அப்ப அது அடுத்த முக்கியமான விடயம். அப்ப ஓடராக இதுல ஒன்று கீழே ஒன்று எழுதி கொண்டு போறது தேவைண்டா சுருக்கலுக்குரியதா பக்கத்துல இன்னொரு போறது சுருக்கல் இந்த லைன் நாங்கள் கொண்டு போடுறேன். புதிய கேள்விக்கு புதுசா தொடங்கு. ஒரு பாட்டுக்கும் தனித்தனியா தொடங்க தேவையில்ல. அதான் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இப்ப நம்ம வரலாம் இந்த எழுதுற நீரை நம்ம கவனிச்சு கொடுக்க வைக்குது. அதாவது எழுதுற ஸ்டைல் எப்படி எப்படி ஓகே ரைட். இதுல வந்து நாங்க இந்த நாம கேள்வி உண்டுண்டா சோல்வ் பண்ண தண்ணி ரெடியா மாணவர்களோட திங்கிங் ஸ்டைல் எப்பயுமே இருக்கிற கேள்வியோட தந்தோடனே அதுக்கு சோல்வ் பண்ணி வீடியோ இருக்கு. அந்த மைண்ட் செட்டை எஸ்ஏல விடும். இதுல வந்து எங்களுக்கு மூணு வகையான கேள்விகள் பாரு. வந்து எம்சிக்யூ கேள்வி. அதுல 5ல் ஒன்றை செலக்ட் பண்ணது தான் நம்மளோட மெயின் பார்ட். அப்ப அங்க வந்து சோல்வ் பண்ணுவதுதான் போயிட்டு சோல்வ் பண்ணுறது அது வேற ஒன்று விட எடுக்கிறதான் முக்கியம். எப்படி சரி 5ல் ஒன்றை விட எடுக்கு. அதுக்கு ஒரு முழு பேப்பர் 50 மார்க்ஸ் இருக்கிறேன். அதுக்கு பிறகு 20 மார்க்ஸுக்கு ஸ்ட்ரக்சர். இது 50 மார்க்ஸ் வரும். ஸ்ட்ரக்சர் போய் சில இடவழி தந்திக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இடவழியை நிரப்புறதுதான் போயிட்டு அந்த இடத்துக்கு அந்த கேள்விக்கு இடவழியில எவ்வளவு எழுதிடுமோ அதுக்கு ஏற்ற மேனேஜ் பண்ணி அந்த இடவழிக்குள்ள நீங்க எழுதி உங்களுக்கு அந்த விருப்பமான எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கீங்க. அதுக்கு பிறகு இருக்கிற அந்த 30 மார்க்ஸ் தானே எஸ்ஏ. அதை பத்தி தானே நாங்க டிஸ்கஷன் தானே டாபிக். அந்த எஸ்ஏ வந்து ஓப்பன் பேப்பர்னு ஒரு தாள் ஃபுல் ஃப்ரீயான பேப்பர் ஓப்பன் ஆன. அப்ப இந்த ஓப்பன் பேப்பர் ஒன்றுல முழுமையா ஃப்ரீயா இருக்கிற நேரம் நீங்க விடியாவசரமா எடுக்கிறதெல்லாம் நீங்க மைண்ட் செட்ல கேள்வியிட சொல்யூஷன் எடுக்கிற இந்த விடை எடுக்கிறன்றதை விட நீங்க யோசிச்சு பண்ணி இப்படி இருந்தா ஒரு ஆள் ஒரு மாணவன் நாம படிச்சு கொடுக்குற ஒரு மாணவன் உண்டு தத்திருத்து மாணவனோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பேப்பரை செய்ய சொல்லி பேப்பரை படிக்கிறதுக்கு வந்திக்கிற மாணவன் டோப்டோட வந்தீங்க அப்படி யோசிக்கும். எக்ஸாம் பேப்பர்ல எஸ்ஏ கேள்வி அந்த எஸ்ஏ கேள்விட்டு ஒரு ஸ்டூடெண்ட் உண்டு அல்லது ஒரு ஃப்ரெண்ட் உண்டு சரி ஒரு ஸ்டூடெண்ட் உண்டு சரி டவுட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொண்டு இந்த கேள்வி எப்படின்னு செஞ்சுரு வந்து கேட்கு. அப்ப நீங்க எப்படி செய்யுங்க சார் உண்டு இந்த கேள்வியை செய்யுங்கோண்டா நீங்க செய்யறதும் உங்களோட ஃப்ரெண்ட் ஒன்று சரி அல்லது ஸ்டூடெண்ட் ஒன்று சரி நீங்க படிச்சவங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஒன்று வந்து இந்த கேள்வி செஞ்சு காட்டுங்க அல்லது இந்த கேள்வி எப்படி செய்யற கேட்கிறதும் வித்தியாசம். இப்ப நீங்க ஸ்டூடெண்ட் ஒன்று வந்து கேட்டா இதை எப்படி செய்யறது நீங்க எப்படி செய்யணும் தெரியாம கேட்கிறோமா ஸ்டைல் அதுக்கு நான் வளமையா செல்ற உதாரணம் வந்து இப்ப ஒரு இடத்த தெரிஞ்ச ஒரு மாநில டவுன் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் நல்ல ஒரு இதோட தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து கேட்குது. இப்ப ஏதாவது ஒரு பேங்க் பிரான்ச் ஒன்று மாறினு கேட்டோம். வளமையா சேலம் பேங்க் இருக்கிறா சேலம் பேங்க் இப்ப இந்த இடத்த மூடிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும். கொஞ்ச நாளைக்கு கூட ஊருக்கு வந்துக்கிறேன் வந்து பார்த்தா சேலம் பேங்க் இடம் இல்லை. ஃப்ரெண்ட் ஒன்று போன் பண்ணி கேட்கிற சேலம் பேங்க் எங்க கேட்கிறேன். இப்ப நாங்க இன்டர்நெட்ல அடிச்சு பாக்கல முந்திகள்ல செட் அம்மாசில படிக்க ஃப்ரெண்ட் கேட்கிற சேலம் பேங்க் எங்க இருக்கு கேட்டோன்னே அவர் இப்ப வந்து ஃப்ரெண்ட் தெரியும். ஃப்ரெண்டுக்கு மாமனால பொதுவா எல்லா ஐடியாவும் தெரியும். அப்ப அவருக்கு பதில் செல்லும் அந்த இடம் ஒன்று செல்லி அந்த இடத்துக்கு அந்த இப்ப ஃபுட் சிட்டிக்கு இடம் உண்டா இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு இடம் நல்லா ஃபேமஸான ஒரு இடத்தை சரி இல்லாட்டி வேற பேங்கோட் இடத்தை சரி அதுக்கு பக்கத்துல அல்லது ஸ்கூலோட பேரை சரி அதுக்கு பக்கத்துல சரி உடனே விளங்குற வேற ஒரு பெரிய விளக்கு. ஆனா அந்த ஊரையே தெரியாத ஒரு ஆள் வந்து இறங்கி பஸ்ல ஸ்டேட்ல வந்து இறங்கிக்கு கேட்கிற ஒரு கேள்வி சரி அப்ப எப்படி சொல்லு அவருக்கு செல்லும் நீங்க இந்த பக்கத்துல இங்க வந்து இறங்கிடும் சைட் லெஃப்ட் சைட்ல ஆகிக்கிற கொண்டு பக்கத்துக்கு ஆகிக்கிற கண்டி பக்கத்துக்கு ஆகிக்கிற அதை பத்தி ஐடியா ஒன்று எடுத்துட்டு என்ன அவர் கண்டு கொண்டிருக்கிறது எடுத்துட்டு அதுக்கு ஒரு அவருக்கு ஐடியா ஒன்று செல்லும் இப்ப இந்த இப்படி பொங்கல் இப்படி இடம் கொண்டிருக்கும் இந்த பில்டிங்கும் அது ஒன்றுக்கு இது இருக்கும் கொஞ்சம் டீட்டெயிலா விளம்பரம். அந்த திங்கிங் ஸ்டைல் தான் எதுக்கு வேணும் எஸ்ஏ எழுதுறது. அப்படி அந்த ஸ்டைல் திங்கிங்கை வச்சு மெயின்டைன் பண்ணினா எஸ்ஏக்குள்ள உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுறதே இல்லை ஸ்கீம் மிஸ் ஆகுறதே ஸ்கீம்ல எல்லா பாயிண்ட்டுமே வந்து அப்படி இல்லாம நீங்க அவசரப்பட்டு விட எடுக்க ரோசிச்சா அப்ப சிக்கல் அப்ப இங்க ஸ்டெப்ஸ் மார்க்ஸ் இல்லாம
ஸ்டெப்ஸுக்கு இப்போ மார்க்ஸ் கொடுக்குற விசேஷம் இந்தியை விட கூடுதலாக ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் கொடுக்கும். மார்க்ஸ் டபுள் ஆக போல ஸ்டெப்ஸுக்கு போகும். அப்ப பலமே கேள்வி ஒன்று 3 மார்க்ஸ் ஒதுக்கப்பட்டா ஈக்குவேஷனுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கும், ஈக்குவேஷனுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கும், பிரதி இடத்துக்கு ஈக்குவேஷன் படி சரியானதுக்கு வந்து போடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கும், ஆன்சருக்கு விடைக்கு ஒரு மார்க்ஸ். 4 மார்க்ஸ் கொடுத்தா ஈக்குவேஷன் கொண்டு பிரதியிடல் கொண்டு ஆன்சர்ல அழகுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து சரியான ஆன்சர் அழகும் சரியா இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்ஸ் போடலாம். இப்படி ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று இசை பாட்டுல 4 மார்க்ஸ் இருந்தது. இப்படிதான் சமன்பாடு பிரதியிடல்களை விசேஷமா அவங்க காண முடியும். ஒரே அடிக்கிறாங்க விடிய போட்டு எழுதிட்டு சரி. ஈவன் சில நேரங்கள்ல நாங்க லேசா ஒரு வெளியோ கண்டுட்டு கூட்டி போடணும் பார்த்தோன்னே விலங்குறி 10 2 10 2 12 ஒரே அடிக்கிறது 12. ஆனா 12 ஒரு மார்க்ஸ் 10 2 கூட்டித்தான் 12 இன்னொரு மார்க்ஸ் ஸ்கீம்ல போட்டு வச்சுக்கிது. திருத்திரால என்ன செய்யவாள் இல்லை இந்த மார்க்ஸ் அவருக்கு விலங்கு 12 இவர் 10 2 கூட்டித்தான் 12 போட்டிக்கிறேன். ஆனா 10 2 கூட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ் வந்தா அதனாலதான் சின்ன சைட்ல சரி. அப்ப அப்ப நீங்க இப்ப இந்த விஷயம் போடுங்க, நீங்க ஒர்க் பண்ணுங்க. தெரியாத ஒரு ஆளுக்கு நினைங்க. இப்ப நீங்க எப்படி நினைக்குது 10 2 கூப்பிடணும் செல்லுது அது விளங்கப்படுத்திக்கொள்ள இந்த கேள்வியில இங்க 10 இடைங்களை அதை நீங்களாம் மடிச்சுக்கொள்ள ஒர்க் பண்ணுவானே அதெல்லாம் எழுதிக்க. அதனாலதான் ஸ்டூடெண்ட் வந்து விளங்கப்படுத்து அதை எழுதி காட்டுறது. அப்புறம் ஒரு கேள்வி வந்து வந்தா இந்த பொருளுக்கு அவருக்கு விளங்கப்படுத்து கார் அடிக்கிற காருக்கு வலப்பக்கமாக நீங்க விடையெடுக்கணும் உண்டுயா அதெல்லாம் சரியில்லை. விடையெடுக்கணும் ஒரே அடிக்கு 4 கார்டு காரணம் வந்து 500 கிலோமீட்டர் தந்துக்கிறேன் அவங்க 6 2 வாரம் வந்து இதுதான் இவ்வளவு சில டைம் 500 2 பேருக்கு 1000 ரெடி போட்டு யாரு விடி எடுக்கா நீங்க விடி எடுக்காத விளங்கப்படுத்தாது விளங்கப்படுத்தாது இல்லையா காருக்கு நல்ல சம்பந்தம் அதுக்கு வாழ்ந்த பக்கம் அந்த விளங்கப்படுத்தி அப்ப நீங்க அதை எழுதும் சில கட்டாயம் அதெல்லாம் எழுதும். அந்த எஸ்ஏ மூட்ல தான் எஸ்ஏ மூட்ல நீங்க விளங்கப்படுத்திருக்க டவுட் கேட்டீங்க நீங்க விளங்கப்படுத்து அதை கட்டாயம் மெயின்டைன். அடுத்தது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு விளங்குது. எனக்கு ஒரு படம் ஒன்று வரைஞ்சா நல்ல ஓப்பன் பேப்பர் வரைஞ்சு கிடைச்ச உடனே ஏபி சி ஏ டு பி ஏ டு சி படம் வரையிலும் நீங்க ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்திக் கொள்ள கிராஃப் வரைஞ்சு காட்டினா நல்ல முடி விளங்குன்னா அவங்க கிராஃப் கேட்டோன்னு இது வரைஞ்சாங்க. சில டைம் ஸ்கீம்ல இதுக்கு எழுத்துல விட இருந்தாலும் மார்க்ஸ் கொடுங்க, வரை கொண்டு வரைஞ்சு காட்டியிருந்தாலும் மார்க்ஸ் கொடுங்க ஸ்கீம் எழுதிவாரு வராங்க செல்ல தேவையில்லை. ஒரு விஷயத்தை நீங்க எப்படி விளங்கப்படுத்தினா பிள்ளைக்கு விளங்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு விளங்கும் அப்படி நீங்க யோசிக்கிறோம் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த 30 மார்க்ஸ் எந்த பார்ட் மட்டும்தான் அப்படியா மீது எல்லாமே டிரெக்ட் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூவோ கொடுத்தாங்க ஸ்ட்ரக்சர்ல இடவழியும் தானே இருப்போம். இதுல நீங்க விளங்கப்படுத்துற ஸ்டைலுக்கு அப்ப நீங்க அப்ப எப்பயும் யோசிச்சு கொள்ளணும் இது இப்படி எல்லாம் செய்யணும்னு விளங்குமா இருக்குன்றத பார்த்து கொடுக்கணும். அப்பதான் ஃபுல் மார்க்ஸுக்கு ஸ்கீம் படி எனக்கு எழுதிடும். அப்ப அந்த திங்கிங் தான் நம்ம ரைட் என்ன இப்ப எஸ்ஏக்கு ரெடியா இருக்கும் போறீங்களா பார்ட் 2 பேப்பர் ஸ்ட்ரக்சர் ரெடியா இருந்தீங்க வேறையா பார்ப்போம். எஸ்ஏ ரெடியா இருந்தீங்க இந்த கொஞ்சம் விடயங்களை கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இப்ப செலக்ட் பண்ணுங்க எஸ்ஏக்கு ஒரு கடைசியா 10-15 வருஷத்துக்குரிய ஃபுல் ட்ரைனிங் வந்து எடுத்து இந்த முறை எப்படி வரக்கூடிய சான்ஸ் இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு சரி அதுக்குரிய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மறந்துக்காது ஈக்குவேஷன் எல்லாம் ரிவைஸ் பண்ணி சமாளி ஒன்று எடுத்து அந்த வேலைகளை செய்யணும். அப்போ இதுதான் நம்ம ஓவர்வியூ ஹவு டு ரைட் எஸ்ஏ ஒரு சமரி பார்த்தா வேற ஏதாவது இல்லை தேவைன்னா எக்ஸ்ட்ரா கேட்கலாம்.